சேர்ப்பது அன்பா அறிவா? எங்க ஒண்ணுமே வேண்டாம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் போல நடந்துகிட்டு இருக்கு. மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம அம்மா தான். அவங்க கொடுத்த தாய்ப்பால் தான். ஆனா இன்னைக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகம் என்ன சொல்லுது தெரியுமா? தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் சொல்லிட்டு இருக்கு சார். இப்படி தன்னுடைய உதிரத்தை பாலாக்கி கொடுத்து நம் மீது அன்பு செய்து கொண்டிருக்கிற அம்மா ஒரு பெண், அவளுக்கு இதை விட உலகத்துல மிகப்பெரிய பெண்ணுக்கு பெருமை வேற என்ன சார் இருக்க முடியும்? நமக்கு புள்ளிங்கோவை தெரியும். நம்ம இணையதள சமூகம் இன்றைக்கு அறிவு இருக்கிற சமூகம், பெண் சமூகம் என்று சொல்லிக்கொண்டு புள்ளிங்கோவை ட்ரெண்ட் செய்திருக்கிறதே தவிர, மதுரையில பிறந்த பிள்ளைச்சேரியில பிறந்த நம் சின்ன பிள்ளையை மறந்துட்டோம். 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் காலிலே விழுந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் படிப்பறிவு பெற்றவர் அல்ல, பட்ட அறிவு பெற்றவர் அல்ல. அவரிடத்துல இருந்தது என்ன தெரியுமா சார்? அவங்க தன்னுடைய சமூகத்தில் உழைக்கிறவர்கள் மேம்பட்டு வரணும், யாருக்குமே வேலை இல்லைங்கிறதுக்காக தனியார்கிட்ட இருந்து பெரிய முதலாளிகள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி தன்னுடைய சமூகம் மேம்படணுங்கிறதுக்காக இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக களஞ்சியம்ங்கிற ஒரு கூட்டுறவு தொழிலை உருவாக்குறாங்க சார். அதை உருவாக்கி படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் அதுக்கு தலைவி ஆகுறாங்க சார். எந்த பொது அறிவும் பட்ட அறிவும் இல்லாத ஒருத்தர் அதுக்கு தலைவி ஆகுறாங்க சார். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லி 12 மாநிலங்கள்ல 240 பொறுப்புகளுக்கு களஞ்சியத்தோட தலைவி ஆயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட அறிவு இல்லை சார். அந்த சமூகத்து மேல அவங்க வச்சிருந்த அன்பு தான் சார் நிச்சயமா காரணமா இருக்க முடியும். அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கின நமக்கு மலாலாவை தெரியும். அவங்க எதுக்காக சார் வாங்கினாங்க? 14 வயதிலேயே தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகமும் படிக்கணும்னு துப்பாக்கி குண்டை நெஞ்சிலே ஏந்தி கொண்டு ஒரு மாணவி போராடினாள் என்று சொன்னால் அந்த சமூகம் படிக்க வேண்டும் என்று இந்த சமூகத்தின் மீது அவள் வைத்திருந்த அன்பு தான் சார் காரணம். அமைதிக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த நோபல் பரிசு அமைதிக்கு கிடைச்சதே தவிர அறிவுக்கு கிடைக்கல. அந்த அமைதியும் அன்போட கேட்டகரியில வரணுங்கிறத அவங்க மறந்துட்டாங்களே சார். அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். ஐயா, நீ ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? முருகனுக்கும் ஔவையாருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிற மாதிரி ஒரு படம். அந்த படத்துல முருகன் கேட்பார், அரியது என்னன்னு கேட்பார். அரியது கேட்கின் வடி வடி வேலோய் அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே முருகன் ஒன்று ஒன்றா கேட்பார். அரியது எது, எளியது எது, எல்லாத்தையும் கேட்பார் சார். கொடியது எதுன்னு கேட்பார். கொடியது எதுன்னு கேட்டோன்னே உடனே ஔவையார் சொல்லுவாங்க, கொடியது என்னன்னா ஆற்றுனா கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது ஆற்றுனா கொடிது, அதனினும் கொடிதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சார் சொல்லுவாங்க? ஆற்றுனாவையும் விட கொடிது, வறுமையும் விட கொடிது, அன்பில்லாத பெண்டிர் தான் சார் இந்த உலகத்திலேயே கொடிதுன்னு சொன்னாங்கன்னா அதை விடவும் கொடிதுன்னு சொல்லி அவங்க கையால அன்பில்லாம வாங்கி சாப்பிட்ற உணவு ரொம்ப கொடிது. அப்படி அன்பில்லாத பெண்டிர் தான் இந்த உலகத்துல மிக மிக கொடியவங்கன்னு சொன்னா இன்னைக்கு அறிவை பத்தி பேசுறவங்களுக்கு இது எப்படி சார் தெரியும்? எல்லா இடங்களிலும் பெண்கள் பெருமையோடு போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதற்கு காரணம் அவர்களுடைய அன்பாகத்தான் இருக்க முடியும். நீங்க 500 டிகிரி படிங்க சார், ஹைகோர்ட்டுக்கே ஜட்ஜா இருங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளை உங்ககிட்ட அன்பா ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கடுக்கெடுத்தீங்கன்னா அவன் உடனே சொல்லிட்டு போவான், போயா மக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவான். நீங்க அத்தனை படிச்சு உங்க பிள்ளைகிட்ட அன்பு காட்ட முடியலன்னா அந்த சமூகம் தோத்து போயிடும், அந்த பெண் தோத்து போயிடுவா சார். சமீபத்தில் ஒரு நாவல் வெளிவந்துச்சு, துப்புக்காரின்னு சொல்லிட்டு. அதை எழுதினவங்க மலர்வதி. அவங்கள கூப்பிட்டு அந்த நாவலுக்கு விருது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, எப்படிமா இதை எழுதுனீங்க, இதுல இப்படிப்பட்ட சாரம் இருக்கிறதே, இப்படிப்பட்ட அன்பின் சாரம் இருக்கிறதே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாரும் அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிக்கும் போது அவங்க அம்மா மீது இருக்கிற ஒரு அனுசரணையான அரவணைப்பான வாசனை வீசும். என் அம்மா துப்புரவு தொழிலாளியா வேலை செஞ்சாங்க, அப்போ சுற்றுச்சூழல்ல இருக்கிற எல்லா கெட்ட நாற்றங்களும் எங்க அம்மா மீது வீசுனுச்சு. அதையெல்லாம் போக்கி எங்க அம்மா ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷின்னு இந்த சமூகத்துல ஒரு பெயர் எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக என் அம்மா பட்ட அத்தனை வேதனை இந்த புத்தகத்துல தெரிவிச்சேன்னு சொல்லி அந்த நாவலை முடிக்கிறாங்க சார். அந்த அம்மாவுக்கு சாகித்ய அகாதமி விருதும் கிடைக்குது சார். இதை விட அன்புதான் ஒரு பெண்ணை உயர்த்துங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன சார் இருக்க முடியும்? இப்படி வாழ்நாளில் ஒரு பெண் பிறப்பு முதல் இறப்பு வரை அன்பால் மட்டுமே பெருமையிட முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.